அடுத்தபடியாக 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். தேவ வசனத்தை சத்தியத்தை சத்தியமாக நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு தேவன் எங்களுக்கு அருளி செய்த பிரகாரம் கிறிஸ்துவுடைய உபதேசத்தை நாங்கள் மற்றவர்களைப் போல கலப்பாய் பேசாமல் துப்புரவாக கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சந்நிதியில் பேசுகிறோம் என்று அங்கே சொல்லுகிறார். அப்போ இதில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற ஒவ்வொருவரும் அவருடைய வசனத்தை புரட்டக்கூடாது, அல்லையா? ஏன்னா இந்த வசனத்தை கூட்டி பேசினாலோ குறைச்சி பேசினாலோ தேவன் அந்த பங்கு அவனுக்கு எடுத்து போட்டுருன்னு சொல்லியிருக்கிறார், அல்லையா? அதனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாய் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும், அல்லையா? நமக்கு தெரிஞ்ச மணிக்கெல்லாம் வெளிப்பாடுகளை என்ன செய்துட்டு இருக்கக்கூடாது, நம்ம மாம்சத்தில் சொல்லக்கூடாது, அல்லையா? மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வேதத்தில் யாரும் சொல்ல முடியாது, அல்லையா? அவர் மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். அவர் எந்த நேரத்தில் வெளிப்படுத்தணுமோ அப்போ தான் வெளிப்படுத்துவார், அல்லையா? நம்ம எது வரைக்கும் தேறி இருக்கோமோ அதில் ஒழுங்காக ஓடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும், அல்லையா? அதே போல் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லுகிறாரு, மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகம் அறியாதவனாய் இருந்தேன். கிறிஸ்துவுக்குள்ளான சபை அப்படி சொல்றார். கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளான சபைக்குள் இருக்கிறான். அந்த சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது, அல்லையா? அந்த சபை அதுக்குள்ளே எப்படி நடக்கணும், சபையில் உள்ள எல்லா ஊழியக்காரர், உடன் ஊழியக்காரர், மூப்பர்கள், மூப்பத்திகள், எல்லா மக்களும் அதில் இருக்கிற விசுவாசிகள்லாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு 2 நிருபங்களில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை நான் உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது என்று 1 தீமோத்தேயு 3:15 சொன்னதுபடி 2 நிருபங்களில் சபைக்குள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து அநேக ஆலோசனைகள், புத்திமதிகள், கட்டளைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். அந்த காரியங்களை ஒரு 47 காரியங்களை நாம் தொடர்ந்து தியானித்தோம். அடுத்தபடியாக 8வது காரியமாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கிறிஸ்துவுக்குள் நம்ம எதற்காக தேடி வந்து தெரிந்து கொண்டார் என்றால் நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக. அதை நாம் தியானித்தோம். இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதுகிறார், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார், அல்லேலூயா. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். என்ன செய்தார் என்றால் 5 விதமான ஊழியத்தை தான் சுய இரத்தத்தினால் சம்பாத்தியம் பண்ண சபைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்ற 5 ஊழியத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த 5 ஊழியத்தையும் செய்கிறவர்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியையும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும், உருவாக்கும்படியாக. அந்த எபேசியர் 4:11-12 வசனங்களின்படி மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. அப்போ முதலாவதாக நாம் விசுவாசத்தில் என்ன செய்யணும், சபையார் வளர்க்கப்பட வேண்டும், அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்துக்குள்ள நம்ம நிலைநிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வதாக தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். 3வதாக இயேசு கிறிஸ்துவை போல நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், பூரண புருஷராக வரைக்கும். 4வதாக சொல்கிறார், அந்த பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், சபைக்குள்ள சீர்பொருந்த வேண்டும்.
ஐந்தாவதாக சுவிசேஷ ஊழியத்தின் வேலைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆறாவதாக கிறிஸ்துவின் கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அப்படின்னு எழுதுறார். இல்லையா? இதெல்லாம் செய்யறதுக்கு தான் 5 விதமான ஊழியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இல்லையா? ஏன்னா இந்த 6 காரியங்கள் இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். இல்லையா? மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ, அந்த விசுவாசத்துக்குள்ள சபை உருவாக்கப்பட வேண்டும். ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையை நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து அறிவதுதான் நித்திய ஜீவன். அப்ப தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் சபையில் உள்ள விசுவாசிகள் என்ன செய்யணும்? அறியணும். இல்லையா? பாருங்க, அதாவது 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுக்கப்பட்டது. 5 தாலந்து உள்ளவன் எஜமான் வரும் பொழுது எஜமானை நன்றாக அறிந்தவனாக இருந்தான். 5 தாலந்து வைத்து 5 தாலந்துகளை சம்பாத்தியம் பண்ணி, எஜமானே நான் நீர் தந்த 5 தாலந்தில் இன்னும் 5 தாலந்து சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன்னு சொன்ன பொழுது எஜமான் சொன்னாரு, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். பிரவேசி என்று சொன்னார். 2 தாலந்து உள்ளவனும் அதே போல வந்து 2 தாலந்துகளை நான் சம்பாத்தியம் பண்ணினேன் என்று சொன்னான். அவனுக்கு அதே மாதிரி அவனை வாழ்த்தி அவர் சொல்லுகிறார். 1 தாலந்து உள்ளவன் வந்து என்ன சொல்றான்? ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் சரியா அனுசையில அவன் அறியவில்லை. 3 பேருக்கு கொடுக்குறார். எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, செலக்ட் பண்ணி 3 பேருக்கு கொடுக்குறார். இல்லையா? ஆனா அவன் வந்து தன்னுடைய எஜமானை குறித்து எப்படி சொல்லுகிறான்? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமா இருக்கிற கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். கடினமுள்ள மனிதன். அல்லையா? அவங்க 2 பேருக்கு அவர் கடினமுள்ள மனிதனாக தெரியல. உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொன்னார். அல்லையா? அதனால தான் சொல்றாரு, உன் வாயின் வார்த்தையின்படியே நான் உனக்கு என்ன செய்யறேன்? தீர்ப்பு கொடுத்தார். அல்லையா? அதனால நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டால் நம்ம இந்த ஓட்டத்தை ஒழுங்கா ஓட முடியும். இல்லையா? மற்ற தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாம நாம் இருந்தோம் என்றால் இந்த ஓட்டம் சரியா என்ன செய்யாது? ஓடாது. இல்லையா? அதனால அவரை அறிகிற அறிவை சபை என்ன செய்யுது? கொடுக்கிறதாக இருக்கிறது. இல்லையா? அதனால தான் எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே எரேமியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சபைக்காக கொடுக்கிற வார்த்தையை, உங்களுக்கு என் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். இல்லையா? எதனால அப்படி சொல்றாரு? அந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான். அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்புகிற வார்த்தைகள் அவன் வாயில் என்ன செய்கிறது? இருக்கிறது. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. 7வது வசனம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, அவர்கள் அறிவோடும் புத்தியோடு உங்களை மேய்ப்பார்கள். என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லையா? வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அப்ப வாயில எதை தேடுவாங்க? வேதத்தை தேடுவாங்க. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 கடைசி நாட்கள்ல அந்த காலகட்டம் வரும்.
வசன பஞ்சம் வரும், சத்திய வேதம் கிடைக்காத காலம் வரும். கடைசி நாட்களில் வாசிங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களில் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதியிலும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் வழிகளை நமக்கு என்ன செய்வார்? போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். நாம் அவருடைய பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவருடைய வசனம் தான் சபையில் என்ன செய்யணும்? வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அவன் வாயிலே வேதத்தை தேடுவார்களே. அல்லேலூயா. அப்போ இந்த அவரை அறிகிற அறிவில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும். இதெல்லாம் நம்ம அந்த தேவனை அறிகிற அறிவில் வளர வளர அவருடைய திவ்ய சுவாப நமக்குள்ள என்ன செய்யுமா? உருவாகும். அல்லேலூயா. அவரை போல மாறணும். அடுத்தபடியாக சபையை என்ன செய்ய வரும்போதெல்லாம் ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி பேசுகிறபடியினால் அவர்கள் சீர் பொருந்துகிறார்கள். சபைக்குள்ளிருந்து சுவிசேஷ ஊழியத்தின் வேலை அடுத்தபடியாக கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபை என்ன செய்யணும்? பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அதாவது பக்தி விருத்தி அடையவில்லை என்றால், தேவ பக்தி நமக்குள் இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இல்லையா? ஏன்னா யூதா நம்முடைய நிருபத்தில் எழுதும் பொழுது அந்த ஒரு அதிகாரம் தான், அதில் 14-15 வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அல்லேலூயா. ஆமென். அவபக்தி உள்ளவர்களை கண்டிக்கிறதற்காக அல்லேலூயா வருகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட எழுதும்போது சொல்றாரு, 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு, சோதோம் கொமோரா பட்டணத்தார் அவபக்தியாக வாழ்ந்தபடியினால் அது அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு என்ன செய்திருக்கிறாரா? அதை திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த தேவ பக்தியில் சபை என்ன செய்யணும்? வளர வேண்டும். இந்த தேவ பக்தி வரணும். நம்ம தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் இருக்கணும். தேவனை நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமான ஆராதனையாக இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் தேவனோடு இருக்கிற அந்த உறவு நமக்கு என்ன செய்யணும்? அது கூடிக்கொண்டே போக வேண்டும். தேவ பக்தியில் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த தேவ பக்தியை குறித்து தான் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக 1 தெசலோனிக்கர் 5:11 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறபடி, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஒருவருக்கு ஒருவர் நாம் என்ன செய்யணுமா? பக்தி விருத்தி. என் மூலம் இன்னொருத்தருக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். அல்லேலூயா. அப்படி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதில் எப்படி அந்த பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது? ஒவ்வொரு காரியமாக நாம் தியானித்து, ஒன்று அன்பு பக்தி விருத்தி என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. 2வது நடக்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தீத்து தீமோத்தேயு எல்லாரும் ஒரே அடிச்சுவடுகளில் நாங்கள் நடந்தோம். எல்லாமே நாங்கள் உங்கள் பக்தி விருத்திக்காக தான் என்ன செய்கிறோம்? இப்போ சபையில் எல்லா கூடுகைகளையும் எதுக்காக வைக்கிறோம்? பக்தி விருத்திக்காகத்தான் வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த பக்தி விருத்தி, பக்தியை தேவ பக்தியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அதாவது வேலை காரியம் அப்படி இருக்கிறவங்களால என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆனால்
மற்றபடி இருக்கிறவங்க எல்லாரும் தேவ பக்திக்குள்ள வளர்ந்தால் எல்லா கூடுகைக்குள்ள என்ன செய்ய முடியும்? வந்துட முடியும். அதாவது நம்ம வரணும்னு நினைச்சா எப்படினாலும் என்ன செய்ய முடியும்? வர முடியும். அல்லையா? வேலை இருக்குது, வேலையில் போய் கண்டிப்பான முறையில் லாக் ஆனவங்க வர முடியாது. ஆனால் இவன் மற்ற தொழில் பண்ணுறவங்க காரியங்க அவங்க அந்த டைமை எப்படினாலும் நினைச்ச முடியும், ஸ்பேர் பண்ண முடியும். ஆனால் இவன் ஒரு டாக்டர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு திருநெல்வேலியில், அவர் பார்த்தீங்கன்னா முதல் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுப்பாருன்னா கர்த்தருடைய சபையின் காரியத்துக்கு தான் கொடுப்பார். இல்லையா? அவர் எல்லா கூடுகைகளையும் என்ன செய்வாரு? கலந்து கொள்வார். இல்லையா? அப்போ அது நம்ம வாஞ்ச தேவனோடு எனக்கு இருக்கிற ஐக்கியம், இன்னும் நான் தேவனை அறிய வேண்டும் என்ற வாஞ்ச, நான் இருக்கிற கொஞ்சம் கிடைக்கிற நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற வாஞ்ச, அப்படி உள்ளவர்கள் தங்கள் நேரத்தை கர்த்தருக்காக என்ன செய்வாங்க? அதை ஒப்பு கொடுப்பாங்க. இல்லையா? அப்போ பாருங்க, இப்படி பக்தி விருத்தி உண்டாவதற்காகத்தான் சபைகளை இப்படி தொடர்ந்து என்ன செய்கிறோம்? கூடுகைகளை நாம் வைக்கிறோம். இப்போ அதிகாலை ஜெபம் வச்சாலே அதை அந்த பக்தியோடு நம்ம அன்றைக்கு ஆராதித்தோம்னா அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். இல்லையா? இப்படி எல்லா கூடுகைகளும் நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 24 நிமிஷம் அந்த டைமுக்கு நம்ம டயத்துக்கு கொடுக்கணும். என் நேரத்தை 10% நான் கர்த்தருக்காக என்ன செய்கிறேன்? ஒதுக்குகிறேன். இல்லையா? இன்னைக்கு காலையில் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, நீ சபைக்கு வந்தால் 1.5 மணி நேரம் ஆண்டவரோடு இருந்தால் 2 மணி நேரம் 24 நிமிஷம் தாண்டி நான் கர்த்தரோடு என்ன செய்துட்டேன்? இருந்திருக்கிறேன். இல்லையா? இன்னும் வீட்டில் போய் வேதம் வாசிக்கலாம். அப்படி நம்ம தேவ உறவை என்ன செய்யணும்? நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும். இல்லையா? அதனால தான் அப்போஸ்தலன் சொல்கிறார், நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜனப்படுத்துங்க. கர்த்தருக்குள்ள காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்துங்க. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. இல்லையா? அப்படி தேவ சமூகத்தில் நம்ம அதிகமாய் அவரை நாடக்கூடிய அந்த உணர்வுள்ள இருதயம் வர 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 தேவ பக்தி என்ன செய்கிறது? அது வளர்ந்து கொண்டே போகிறதாக இருக்கிறது. இல்லையா? அதே போல தீர்க்க தரிசனம் ஒருத்தருக்கு என்ன செய்யுது? தேவ பக்தியை உண்டாக்குகிறது. இல்லையா? அவங்களுக்கு கர்த்தர் பேசும்போது, அப்போ என்னோட கர்த்தர் பேசினாரு, இந்த வார்த்தையை குறித்து, இது என் காரியத்தை குறித்து என்னோட கர்த்தர் பேசினாரு அப்படிங்கிறத அவங்க உணர்வடையும் பொழுது அவங்களுக்கு தன்னாலே என்ன செய்து? கர்த்தர் மேலே பக்தி உண்டாகிறது. இல்லையா? அதே போல் சபையில் நம்ம பக்தி விருத்தி உண்டாவதற்கு உள்ள போதனைகள், இல்லையா? அந்த போதனைகள் மூலமாக நாம் பக்தி விருத்தி அடைகிறோம். இல்லையா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டிங் ப்ரேயரு, ஜெபத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இல்லையா? அப்போ ஜெபத்தினால் வருகிற மேன்மை என்ன? ஜெபத்தின் தன்மை என்ன? யார் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்? அப்போ இதெல்லாம் நம்ம அறியும் பொழுது, நான் இப்படி ஜெபம் பண்ணால் எனக்கு கர்த்தர் செய்வார், இவங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு எனக்கு செய்வார், அப்படிங்கிறதுல பக்தி விருத்தி என்ன செய்யுது? உண்டாகிறது. இல்லையா? கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், நல்ல வார்த்தை பக்தி விருத்தியை என்ன செய்கிறது? உண்டாக்குகிறதாக இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு காரியத்தை நாம் தியானிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கடையில் விற்கிற எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். ஆனால் இது அதுக்கு படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்ற, நீ என்ன செய்யாத? சாப்பிடாத. அல்லேலூயா. அது மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்கும். மற்றவர்களுக்கு தேவபக்தி வரும்படியாய் நம்ம இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டம் போல எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. கடந்த நாளில் ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது,
இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியே வந்த ஒரு பிரபல நடிகருடைய சினிமா, அதை நாங்கள் குடும்பமாக போய் தியேட்டரில் பார்த்தோம். யார்? ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் சபையில் நாங்கள் செய்திலாம் கொடுப்போம். அப்போ அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னால், வீட்டில் உட்காந்து எல்லோரும் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. ஒரு நாள் பார்ப்பீங்க, அப்புறம் 2ஆவது நாள் பார்ப்பீங்க, அப்புறம் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக எடுத்த சினிமாவை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அது ஏதாவது பக்தி விருத்தியை உண்டாக்குமா மற்றவர்களுக்கு? பக்தி விருத்தியை ஏற்படுத்துமா? அநேக தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறவர்கள் இன்றைக்கி அநேகர் இருக்கிறார்கள். அல்லையா? அதனால தான் சபை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அவங்களாம். அல்லையா? சபை கட்டுப்பாட்டுக்குள்ளே வராமல் இஷ்டம் போல் திரிகிறது என்னன்னா, நாங்கள் குடும்பமாக சினிமா உட்காந்து பார்ப்போம். பார்க்காங்க. அதெல்லாம் நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அதாவது நான் என்னுடைய எண்ணத்தின்படி நானே எனக்கு சில காரியங்களை ரைட் அப்படின்னு நினைச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தால், அது தேவனுடைய பார்வையில் அது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும். இல்லையா? அப்போ அதுக்கு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பாஸ்டர் சொன்னாங்க, சினிமாலாம் அப்படி பார்க்கலாமா? அது எவ்வளோ மோசமானது. எந்த சினிமாவாவது உங்களை நல்வழியில் நடத்துமா? எந்த சினிமாவாவது உங்களுக்கு அதில் நல்லது இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? எல்லா சினிமாவிலையும் என்ன தான் இருக்குது? தீமை தான் இருக்குது. இல்லையா? எல்லா சினிமாவும் இது நல்ல படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இல்லையா? சினிமா என்பது ஒரு மாயை. சினிமா ஒரு மனிதனை ஃபோக்கஸ் பண்ணியா அவன் ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனிதனை சினிமா என்ன செய்யும்? ஃபோக்கஸ் பண்ணி பெரிய ஆளாக காமிக்கும். அதனால தான் இன்றைக்கி நிறைய பெண்கள் பையங்க எல்லாம் விழுந்து போகிற நிலைமையில் இருக்கிறாங்க. இல்லையா? ஒன்றுக்கும் உதவாதவனாக இருப்பான். நீங்கள் சினிமா பூரா பாருங்கள் எப்படி எடுக்கான்னு. அவனுக்கு பெர்சனாலிட்டி இருக்காது, ஒன்றுக்கும் உதவாதவனாக இருப்பான். ஆனால் அவனை பெரிய வீட்டுக்குள்ளே விரும்புகிற மாதிரி என்ன செய்வான்? கொண்டு வருவான். இப்படி தான் சினிமா அந்த மாயைக்குள்ளே கொண்டு போய் சிக்க வைத்து இன்றைக்கி அநேகருடைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன செய்யுது? சீரழிந்து கொண்டு இருக்குது. இல்லையா? எந்த ஒரு சினிமாவும் ஒரு மனிதனை நல்வழி என்ன செய்யாது? படுத்தாது. இல்லையா? அந்த காலத்தில் நாங்கள் அப்படி படம் பார்த்தோம், அப்படி பார்த்தோம். அந்த காலத்தில் சுவிசேஷத்தை நம்ம கேட்கவே இல்லை, தெரியாது நமக்கு. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் எடுத்தால் எந்த ஒரு சினிமாவும் ஒரு மனிதனை என்ன செய்யாது? நல்வழியில் நடத்த. இல்லையா? நம்மளை ஏமாற்றி அவன் கோடி கோடியாக சம்பாதிப்பான். இல்லையா? அப்போ பாருங்க, அப்போ நான் பார்க்குறேன் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு விசுவாசி நம்மளை பார்த்தா இருப்பாங்க, இவங்களே சினிமா பார்க்காங்க, நம்ம நல்லா பார்ப்போம், அப்படி தானே இருப்பாங்க. அந்த விசுவாசிக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமா? அந்த ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இந்த சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிற விசுவாசிகள் யாருக்காவது சுவிசேஷம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அதை என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க வாழ்க்கையே சரி கிடையாது. ஏன்னா அதனால தான் இயேசு சொன்னார், இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசவிக்கப்படும். நீ சாட்சி இல்லைன்னா உனக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு பிரயோஜனமே கிடையாது. இல்லையா? அப்போ அதனால தான் சொல்றாரு, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருக்கிறது. ஏன் நாங்கள் பார்க்க முடியாதா சினிமா? ஆனால் அது மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி என்ன செய்யாது? அதுதான் எழுதுறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியா இராது. இது என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு சினிமா தகுதி கிடையாது. அல்லையா? நான் ஆண்டவருடைய பிள்ளை, சினிமா எனக்கு தகுதி கிடையாது. அல்லையா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் என்ன செய்யாது? பக்தி விருத்தியை நான் 2.5 மணி நேரம் அருமையான ஒரு படத்தை பார்த்து அதில் உனக்கு பக்தி விருத்தி வந்துச்சா? 2.5 மணி நேரம் சினிமா பார்த்துட்டு அது ஏசு எனக்கு பக்தியை உண்டாக்கணும்னு சொல்ல முடியுமா உனக்கு? அந்த சினிமா உள்ள பாட்டுக்கு
அந்த சினிமா காரியம் தான் உன் மூளையில் என்ன செய்யும், பதிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எனக்கு எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், ஆனால் எல்லாம் என்ன செய்யாது, தகுதியாக இராது. அதை உணரணும். நான் மற்றவர்கள் இடரல் அடையும்படியாய் என்னுடைய காரியம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது இல்லையா? எல்லாவற்றிலும் நம்ம அந்த தேவனுடைய அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். நீங்க நம்ம சுய பிரயோஜனத்தை என்ன செய்யக்கூடாதா, தேடக்கூடாது. அப்போ நான் கர்த்தருக்குள்ள ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்றால் நான் சில தியாகத்தை என்ன செய்யணும், பண்ணித்தான் ஆக வேண்டும் அல்லையா? அந்த என்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாம அவங்களுடைய ஆத்துமா ஈடேற, அந்த ஆத்துமா கர்த்தருக்குள்ள ஸ்திரப்பட நான் அவங்க பிரயோஜனத்தை தேடுகிறவர்களாக இருக்கணும் அல்லையா? ஒரு சகோதரர் சென்னையில் அவரை பார்த்து பேசும்போது, நல்லா சபைக்கு போயிட்டு இருந்தவர், இப்போ சபைக்கு போகலை. எதனால சபைக்கு போக மாட்டேங்கிங்க பிரதர், சபைக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு பிரபலமான ஒரு பெரிய ஊழியக்கார், பெரிய சபையினுடைய ஊழியக்காருடைய மகனோடு நல்ல ஐக்கியமாக இருந்தவர், ரொம்ப ஃப்ரெண்டு 2 பேரும் இல்லையா? ஆனால் அந்த ஊழியக்காரருடைய மகன் ரொம்ப க்ளோஸாக பழகும்போது வீக்னஸ்லாம் தெரியும், அவருடைய தவறு காரியங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இவர் பின்மாற்றம் ஆயிட்டார். இவங்கெல்லாம் பெரிய ஊழியக்காரங்கன்னு இருக்காங்க, இவங்கள நம்பி இவ்வளோ பேர் வராங்க, ஆனால் இவங்க காரியம் எப்படி இருக்குது, மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஆத்மா போயிடுச்சு. அப்போ இவருடைய தவறு இந்த மனுஷனுடைய பக்தி விருத்தியிலிருந்து என்ன செய்துட்டு கீழே தள்ளிடுச்சு. அதனால தான் சொல்கிறாரு, எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க என்ன உண்டு, இந்த உலகத்தில் எல்லாம் வாழ்கிறபடி நான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், ஆனால் எல்லாம் என்ன செய்யாது, தகுதியாயிராது அல்லையா? எல்லாம் பக்தி விருத்தி என்ன செய்யாது, எனக்கு உண்டாக்காது அல்லையா? சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எங்களுடைய போதகம் வஞ்சகத்தினாலாவது துற ஆசையினாலாவது உங்கள்கிட்ட எதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை வச்சு பிரசங்கம் பண்ணி பணத்தை பிரிக்கிறதுக்காவது அப்படி நான் ஊழியம் என்ன செய்யலை இல்லையா? நாங்கள் உத்தமர் என்று எங்களை கர்த்தர் எண்ணினபடியே இந்த சுவிசேஷத்தை எங்களிடத்தில் நினைச்சிருக்கிறாரு, ஒப்புவித்திருக்கிறார் இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்குமில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். நான் யாருக்கு பிரியம் உண்டாகத்தான் பேசணும்? தேவனுக்கு. வந்திருக்கிற உங்களுக்கு பிரியம் உண்டாக நான் பேசினா நான் கர்த்தருடைய ஊழியக்காரர் அல்லவே அல்லையா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். உத்தமர் என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் சத்தியத்தை தான் போதிப்போம். கர்த்தர் எங்களுக்கு அதனால தான் அந்த ஊழியத்தை நினைச்சிருக்கிறார், சுவிசேஷ ஊழியத்தை ஒப்படைத்திருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த சத்தியத்தை சத்தியமா நம்ம எப்படினாலும் என்ன செய்யணும்? போதிக்கணும் இல்லையா? நான் ஒரு பெரிய பேங்க் மேனேஜர், இந்த ஆஃபீஸர் ஒருவரோடு பேசி கொண்டிருந்தேன். அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரும் நான் அப்படி ஒரு அங்கே ஒரு ஊர், அவர் ஊரில் திருநெல்வேலி, நான் சபைக்கு போகிறேன் அப்படிலாம் சொன்னார். சபைக்கு போயிட்டு தான் இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொன்னார். சரி
அப்போ அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட வந்து தெரிந்த காரியம்னா மூலிகை ஞானஸ்நானம் என்ன செய்யலை, எடுக்கலை. அப்போ அவர்கிட்ட நான் கேட்குறேன், இயேசு வந்து ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாதுல்ல. நாங்கள் எங்களுடைய இது பிரகாரம் அந்த ஞானஸ்நானம், இந்த குழந்தைகள் ஞானஸ்நானம் என்ன செய்திருக்கிறோம், எடுத்திருக்கிறோம், அதனால போகலை. இல்லை உங்களுக்கு போதகர் வந்து கண்டிப்பாக சொல்லுவார்களா, நீங்கள் போகிற சபைகளில் நீங்கள் மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி. அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சுவிசேஷகர் அவருடைய கூட்டத்துக்கு தான் ரொம்ப போவார். அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர் அவர் தான் அவருக்கு வந்து ஃபேவரைட், அந்த கூட்டத்துக்கு தான் போவார். அவர் சொல்கிறாரு, நான் நான் அவருக்கு தான் கூட்ட தான் போவேன், அவர் வந்து சொல்லலை மூலிகை ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்லலை, அதனால நான் எடுக்கலை. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவரே மூலிகை ஞானஸ்நானம் எடுத்திருக்காரு, யாரு, அந்த போதகர். ஆனால் அவங்களுடைய கூட்டங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட இடங்கள்ல நடக்கிறதுனால அங்கே வந்து அந்த சபைகளில் மூலிகை ஞானஸ்நானம் கிடையாது. ஆனால் அவங்க கிரவுண்டில் கூட்டம் நடக்குன்னா அவர் சொல்ல மாட்டார்ல. அதனால் அவர் ஒரு நாள் சொன்னதே கிடையாதுதான், அதனால் மூலிகை ஞானஸ்நானம் நான் எடுக்கலை. அப்போ நான் சொன்னேன், அவர் பெரியவரா இயேசு கிறிஸ்து பெரியவரா? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நிச்சயம் பண்ணீங்க பிரவேசிக்க மாட்டீங்க. நீங்கள் அவர் சொன்னார்னு சொல்கிறீங்களா? அவரே பரலோகத்துக்கு போனாரா நரகத்தில் உட்காந்துருக்காருன்னு யாருக்கு யார் தெரியும்? அவர் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு உங்களுக்கு நிச்சயம் இருக்கா? ஏன்னா அவங்க பின் நாட்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக போயிட்டு அவர் செய்த காரியத்துக்கு கர்த்தர் அவருக்கு ஒரு அவார்டை கொடுக்கலாம்னு வச்சுருங்களேன். ஆனால் நீ சத்தியத்தை போதிக்கலைன்னா அவர் கர்த்தர் கேட்பார் அவர்கிட்ட, நீ சத்தியத்தை ஏன் போதிக்காமல் வந்தேன்னு சொல்லி. அப்போ இவர் சொல்கிறாருன்னா அவர் தான் எனக்கு இது. அப்போ என்ன அர்த்தம் ஆயிடுச்சுட்டு, இயேசு கிறிஸ்துவை விட மனுஷ உபதேசங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு தேவ பக்தியை என்ன செய்ய மாட்டாங்க, உண்டு பண்ண மாட்டாங்க. அவர்களும் பக்தியாக இருக்க மாட்டாங்க. அல்லையா? அப்போ இயேசு சொன்ன உபதேசத்திற்கு அவர் என்ன செய்ய முடியல, செவி கொடுக்க முடியவில்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இப்படி தேவ பக்தி விருத்தியை கெடுக்கக்கூடிய காரியங்கள் எங்கெல்லாம் இருந்து வருது? போதகத்தின் மூலமாக வருகிறது. அல்லையா? நடக்கைகள் மூலமாக வருகிறது. அல்லையா? அதே போல ஒருவருடைய தவறான வாழ்க்கையின் மூலம் மற்றவர்கள் தேவபக்தியிலிருந்து என்ன செய்கிறாங்க, விலகுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது. அல்லையா? அப்போ நம்ம மற்றவர்கள் பக்தி விருத்தி உண்டாக்கணும்னா எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டுன்னு நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. அல்லையா? எனக்கு அது தகுதியாகிறாது. அது ஒன்றும் எனக்கு பக்தி விருத்தியை என்ன செய்யாது, உண்டாக்காது என்று அப்போஸ்தலன் சொல்றார். அல்லையா? ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிங்க. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அல்லையா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து சாப்பாடு போட்டால் நிறைய ஆட்கள் வருவாங்க, அப்படிலாம் ஊழியம் நடக்கிறது. இல்லையா? சில சபைகளில் வந்து எல்லா ஆராதனை முடிஞ்ச உடனே சாப்பாடு. இல்லையா? சரி, நல்லது, அவங்களால மற்ற அதுக்கு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. அல்லேலூயா.
புசிப்பதனால்தான் எனக்கு மேன்மை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இல்லையா? அங்க நீதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் இருக்க வேண்டும். இல்லையா? இன்னைக்கு நிறையா பார்த்தீங்கன்னா மெயின் சர்ச்சஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ல நடக்கிற காரியத்தின் மூலமாகவே அநேகர் கிறிஸ்துவை விட்டு என்ன செய்வாங்க, இடர்கள் அடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகிறது. இல்லையா? அரசியல் களத்தை விட அங்க எலெக்ஷன்ல வெற்றி பெறுவதற்கு ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ ரூபா பணம்னு அங்கே கொடுக்குற சூழ்நிலை, அதை வாங்குகிற அந்த சபையினுடைய மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் எப்படி தேவபக்திக்குள்ளே இருந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? இங்கேயே ராஜ்யத்தை கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்கே நான் ராஜ்யத்தை கட்டினா பரலோகத்துக்கு, அதான் இயேசு என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல இயேசு சொன்னார். இல்லையா? இங்கே ராஜ்யத்தை கட்டுறதுக்காக சபைகள் என்ன செய்யுது, பிரயாசப்படுகிறது. இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அங்க நீதி சமாதானம், அங்க பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் நிறைந்திருக்க வேண்டும். இல்லையா? அப்போ போஜனத்தை போட்டு போட்டு பக்தியை உண்டாக்க முடியாது. இல்லையா? போஜனத்தை எவ்வளோ கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவங்க பக்தியாக இருப்பாங்க. சாப்பாடு கொடுத்துட்டா பக்தி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டால் பக்தியாக இருப்பாங்கன்னு இருப்பாங்களா? இருக்கவே மாட்டாங்க. இல்லையா? நம்ம உதாரணமாக அங்கே போனோம், ஒரு முதியோர் 6 மணிக்கு முதியோர் இல்லத்துக்கு போனோம். எத்தனை பேர் பக்தி உள்ளவர்களாக இருந்தாங்க யோசிச்சு பாருங்க. ஏதோ நம்ம வந்தோம், சாப்பாடு போடுறாங்க, இவர் என்னத்தையோ பேச வந்திருக்காங்க, பேசிட்டு போட்டுன்னு நின்று அப்படி தான் உட்காந்துருக்கோம். இல்லையா? அவங்க கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்து கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுகிறவர்களாக உருவாக்கப்படுகிறார்களா? இல்லையா? என்ன எது சாப்பாடு எல்லா காரியமும் என்ன செய்யுது, நடக்குது. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்ய முடியல, பலப்பட முடியவில்லை. இல்லையா? சாப்பாடு போட்டு ஒருத்தருக்கு நன்மை செய்து அது மூலம்தான் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நன்மை செய்யலாம். அதாவது அந்த நன்மை அவனுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த ஆபத்தான சூழ்நிலையில் செய்த நன்மையை நினைத்து அந்த ஆட்கள் என்ன செய்யலாம், மனம் மாறலாம். இல்லையா? ஆனால் இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன நன்மை செய்தாலும் அந்த நன்மைக்கு முடிவே வராது. அவங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, அதுக்குள்ளே வரமாட்டாங்க. இல்லையா? அதான் சொல்கிறேன்ல, ரட்சிப்பு என்பது வெளியரங்கமாய் உருவாகிறது அல்ல, அது உள்ளுக்க உருவாகணும். இல்லையா? ரட்சிப்பு நமக்குள் உருவாகணும், நமக்கு வெளியிருந்து உருவாகிறது அல்ல. இல்லையா? அந்த மனிதனுக்குள்ள மாற்றம் ஏற்பட வேண்டும். இல்லையா? இந்த மனிதனுக்கு இருதயத்துக்குள் மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த மனிதனுக்கோ மனுஷிக்கோ வெளியரங்கமான மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக அந்த ரட்சிப்பின் மேன்மையை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சுதந்திரிப்பது அல்ல. இல்லையா? அதனால தான் சொல்றாரு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு காரியத்தில் கூட மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாதா, இடர்கள் உண்டாக்காதபடி பாருங்கள் என்று சொல்லுகிறார். இல்லையா? அப்போ தேவ பக்தி அவங்களுக்கு மற்றவர்களுக்கு உருவாக்கும் விதமாய் நம்ம காரியங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு முன்னால் சாட்சியாக இருக்கணும். நம்ம ஜபிக்கிற, நான் ஜோம் பண்ணுறேன், இவங்க நல்ல ஜோம் பண்ணுவாங்க, இவங்க ஜபத்தை கர்த்தர் கேட்குறாரு. இல்லையா? இவங்க ஜோம் பண்ணால் கண்டிப்பான முறையில் கர்த்தர் பதில் கொடுக்குறாரு, அதனால் நான் அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுறேன். அப்படி அந்த தேவ பக்தி என்ன செய்யணும், உருவாக்கப்பட வேண்டும். இல்லையா? சபையில் டெய்லி சாயங்காலம் ஜெபம் நடக்குது, அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார், கேட்கிறவராக இருக்கிறார். நானும் அங்கே போய் ஜெபம் பண்ணா ஏன் ஜெபமும் கர்த்தர் எனக்கும் ஒரு வழியை பிறப்பார் நினைக்கிறவங்க வர ஆரம்பிப்பாங்க. இல்லையா? வருவாங்க. ஆனால் அந்த தேவ பக்தியற்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் எந்த காரியத்தையும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தவிர்க்கிறவர்களாக தான் இருக்கிறார்களே ஒழிய கிறிஸ்துவுக்குள்ள சரி ஒரு நேரமாவது போய் பார்ப்போம், அப்போ போய் நம்மளும் ஜெபம் பண்ணுவோம், நம்மளும் அந்த அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது
கர்த்தர் ஒரு விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையோடு வருகிறவர்கள் நிச்சயமா அந்த விடுதலை என்ன செய்வாங்க, பெறுவார்கள். அல்லேலூயா. இதுக்கு தான் நம்ம அந்த கூடுகையில் சாயங்காலம் டெய்லி 5 மணி ஜெபம் நடக்கு. 5 மணிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா அது அந்த அந்த எண்ணிக்கை கூடுதா? கூட மாட்டேங்குது. எதுக்கு? மற்றவர்கள் அதில் இந்த வாஞ்சை என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அல்லேலூயா. நாங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்தது எப்படின்னா, சபைக்குள்ளே போன உடனே ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலையில் சகோதரர்கள் கூடுகை நடக்கும். ஒரு 5 பேர் 6 பேர் 3 பேர் 4 பேர் இப்படி தான் உட்காந்து அன்னைக்கு ஒரு பாட்டு படிச்சுட்டு ஒரு 2 வசனங்களை அந்த தியானித்து வாசித்து அப்படி தான் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும், உருவாக்கப்பட்டோம். அல்லேலூயா. பாருங்க, அந்த அப்படி இருந்து ஜெபம் பண்ணுவோம். சில தேசத்தின் காரியம் இதுக்கு ஒரு மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். இப்படி அந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது வார்த்தையை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணோம். அப்போ தான் எனக்கு 95வது வருஷத்தில் ஒரு நாள் அந்த ஜெபத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறவர் சொன்னார். ஏன்னா பாஸ்டர் அதுக்கு வரமாட்டார், உடன் ஊழியர் நடத்துவார். அவர் சொன்னார், ஒரு ஃபேமிலிக்கு திருமணம் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி, முதல் வருடம் திருமணம் முடிஞ்சு முதல் வருஷம், அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, கூப்பிட்ருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு தான் நான் முதல் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இல்லையா? பக்தி விருத்தி எப்படி உண்டாகுது பாருங்க. அப்போ அந்த வீட்டுக்கு போய் நான் வந்து முதலாக கர்த்தருடைய அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை ஆராதனைலாம் நடத்தி கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தோம். அதான் முதல் பிரசங்கம் எனக்கு. அப்போ வந்து ஒரு டாக்டர் உட்கார்ந்துருந்தார், சிஎஸ்ஐ சார்ந்த டாக்டர், வயசானவர். அவர் வந்து என்கிட்ட வந்து கையை கொடுத்து சொன்னார், ஆச்சரியப்பட்டு, நீங்கள் யார் எல்லாம் கேட்டார். ரோமன் கேத்தலிக்கா, அங்கே இவ்வளவு வசனத்தை எப்படி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன செய்தார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொன்னார். அப்போது எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, புகழ் பெருமை கிடையாது, நம்ம வார்த்தையும் கர்த்தர் என்ன செய்யறது, கர்த்தர் நம்மளோடு இருந்து பேசுகிறாரு அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கு பிறகு தான் நிறையா நான் தியானிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அது எனக்கு பக்தி விருத்தி நினைச்சுக்கிறது உண்டாக்குகிறது. அல்லேலூயா. எதனால்? நான் அந்த ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த ப்ரேயர் மீட்டிங்கு போனதுனால அந்த வழி எங்கெல்லாம் திரும்பி போது பாருங்கள், அது என்னை ஊழியம் செய்வதற்கு ஏற்படுத்தி அந்த 95வது வருஷத்துலேருந்து 2009வது வருடம் 14 வருடங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வச்சு அதுக்கப்புறம் சபையை கட்டும்படி 2009 கர்த்தர் என்ன செய்தார், அவர் அழைத்தபடி சபையை கட்ட கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்போ ஒரு சின்ன மீட்டிங் தான், 5 பேர் கூடி ஜெபிக்கிற ஜெபம் தான், அது நம்மளுடைய லைனே என்ன செய்யும், அது மாற்றக்கூடியது. அல்லேலூயா. அது தேவ பக்தியை உருவாக்கும். அல்லேலூயா. சும்மா நான் அந்த போனேன்னா என்னால் கொடுக்க முடியாதுண்ணே, வேண்டாண்ணே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே அது அமைக்கி போட்டுரும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அல்லேலூயா. அநேகர் வந்து நீங்கள் இந்த செய்யுங்க அப்படின்னா எனக்கு வெட்கப்படுறது, சொல்கிறதுக்கு இது காரியத்தை செய்கிறதுக்கு வெட்கப்படுறதுனால அப்படியே சப்ரஸ் ஆகி அவங்க அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாத சூழ்நிலை வந்துடும். அல்லேலூயா. ஆனால் நம்ம அந்த சந்தர்ப்பத்தை நம்ம செய்தி கொடுக்கணுன்னா போ செய்தியை கொடுக்க முடியுமா? அப்போ அங்கே காத்திருந்து ஜெபிச்சு, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு வீட்டில் போய் வார்த்தையை கொடுக்க போகிறேன், நீங்கள் தான் என்னோட பேசுகிற ஆண்டவரின் பாதத்தில் விழுந்து கிடந்து, நான் 2 நாள் கழித்து மீட்டிங்கன்னா அந்த வார்த்தையை வாங்கி கொடுத்தா தான் வந்து என்ன செய்யுது, அப்போ அது எனக்கு தேவபக்தி என்ன செய்யுது, உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அப்போ 4 பேர் கூடி ஜெபிக்கிற ஜெபம் சபையில் அதை அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நம்ம எவ்வளோ சொல்கிறோம், ஆண்கள் எல்லோரும் கூடி ஜெபத்துக்கு வாங்க, வரணும்ல, வந்தால் அவங்கள நடத்தி
அவங்களுக்குள்ள யாருக்குள்ள அந்த தாளந்துகள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள பயன்படுத்த முடியும். இல்லையா? வரவே இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த தேவ பக்திக்குள்ள அவங்கள நடத்த வேண்டும் என்றால் நம்ம காத்திருந்தாலும் அவங்க ஆயத்தமாக என்ன செய்யணும்? ஓடி வரணும். இல்லையா? மற்றவர்கள் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாகத்தான் சபையில் எல்லா கொடுகைகளும் நம்ம வைக்கிறோம். எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். இல்லையா? அதை நம்ம வாஞ்சிக்கிறோம். நம்ம அதனால தான் நமக்கு வாக்குத்தத்தம் கேதாரின் ஆடுகள் மாத்திரம் இல்லை, நெபோயத்தின் கடாக்கள் நம்மிடத்துல வந்து அங்கீகரிக்கப்பட்டதாய் பலிபீடத்தின் மேல் நெபோயத்தின் கடாக்கள்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வரும். இப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம், நாளைக்கு ஒரு 1000 பேர் ஆகிட்டாங்க, 2000 பேர். அதில் ஆண்டவருக்கு லேசான காரியம், ஏதோ ஒரு நோக்கத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி அப்போ ஆராதனை 4 ஆராதனை 5 ஆராதனை நடக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒர்ஷிப் லீடர்ஸ் வேணும். இல்லையா? கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதுக்கு 4 ஆராதனைக்கு 4 ஒர்ஷிப் லீடர்ஸ் வேணும். பாட்டு படிக்கிறதுக்கு 4 பேர் வேணும். அந்த நெபோயத்தின் கடாக்கள் சபைக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். நிறைய இடங்களில் பிரேயர்ஸில் நடத்தணும். இல்லையா? அதுதான் பக்தி விருத்தி. இல்லையா? அப்போ அதுக்கு அந்த பக்தி விருத்திக்கு நம்ம சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் பொழுது அதுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் பக்தி விருத்தி அடைந்து கிறிஸ்துவுக்குள்ள நாளுக்கு நாள் என்ன செய்வாங்க? அவங்க வளர்கிறவர்களாக இருப்பார்கள். இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். பெண்கள் கூடுக, வாலிபர்கள் கூடுக, எல்லாத்துலேயும் நம்ம அதை அவங்கள என்ன செய்யணும்? உருவாக்க வேண்டும். இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மற்றவர்களுடைய பக்தி விருத்தியை ரொம்ப கரிசனையோடு பார்த்து என் மூலம் இவங்க வந்து ரட்சிக்க, அதாவது கிறிஸ்துவுக்குள்ள நடத்தப்படுகிறார்கள், அவங்க ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு எல்லாம் என்ன செய்யணும்? அது வளரணும். சபைகளை சொல்கிறோம் வேதத்தை வருஷம் ஃபுல்லாக வாசித்துருங்க. அப்போ அது ஒரு பக்தி விருத்தி. இல்லையா? வேத வசனம் சின்ன பிள்ளைகள், சண்டே கிளாஸ் பிள்ளைகள் பாருங்கள், அது வசனத்தை சொல்லுதுன்னா அது சின்ன பிள்ளைகள பக்தி விருத்தி என்ன செய்யுது? அதுக்கு உண்டாகுது. இல்லையா? இதெல்லாம் நம்ம மற்றொரு பக்தி விருத்திக்கு ஏதுவாக காரியங்களை என்ன செய்யணும்? செய்யணும். அப்போது நம்ம ஜெபம் பண்ணணும். சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்காக, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸுக்காக, நம்முடைய சபையில் இருக்கிற மூப்பர்களுக்காக, யாரெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ அவங்களுக்காக என்ன செய்யணும்? இன்னும் சபையில் இதெல்லாம் உருவாங்க வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எதையுமே பற்றி சிந்தனை இல்லாமல் சபையை குறித்து, சபை தான் உங்களுக்கு வந்து எல்லாவற்றையும் என்ன செய்யும்? செய்யும். உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கணும்னா சபை இல்லாமல் நடக்குமா? உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சபை இல்லாமல் நடக்குமா? நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சபைக்கு வாங்க, ஒருத்தரும் வரல. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து 10 மணிக்கு 9:30 நான் வந்து ஏன் நான் உட்காரணும்? நானும் 11 மணிக்கு வந்தால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். 9:30 திருமண ஆராதனை போட்டிருக்கீங்க, நீங்கள் சபைக்கே வர மாட்டீங்க ஒழுங்கா. நான் 11 மணிக்கு வந்து நடத்தினேன், மாப்பிள்ளையும் பொண்ணு உட்காந்துருந்தா இந்த பாஸ்டர் அப்படி இப்படி. நீ முதல்ல ஒன்றை சிந்திச்சு பாரு. இல்லையா? அதுக்கு தான் சபைக்கு கீழ்ப்படியணும். இல்லையா? நாங்கள் வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால், நாங்க உங்க ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி விழித்து கிடந்து நாங்க ஜெபம் பண்ணிட்டு கிடக்கோம். அவர்கள் துக்கத்தோட அல்ல, அதை நாங்க எப்படி செய்யணுமா? சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படுகிறது மாத்திரம் இல்ல, அடங்குங்கள் என்று சொல்லப்படும். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. நம்ம துக்கப்பட்டாலே அது அவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ வந்து நம்ம எதுக்காக செய்யறோம்? இது உங்க பக்தி விருத்திக்கு தான். நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா உங்க ஆத்மா என்ன செய்யும்? ஈடேறும், பக்தி விருத்தி அடையும். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? நீங்கள் 10 மணினா 9:30 நாங்கள் வருவோம். ஏன்னா நீங்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு நாங்கள் எங்கள் சுய பிரயோஜனத்தை தேடாமல் உங்களுடைய பிரயோஜனத்தை தான் நாங்கள் என்ன செய்வோம்? தேடுவோம். இல்லையா? நான் ஏன் சுய பிரயோஜனத்தை தேடுனேன்னா
அவங்க வர்றது கிடையாது, நம்ம மெல்ல போவோம், அப்படி கிடையாது. நாங்கள் நடுங்குவோம். அதாவது எந்த இடத்துலையாவது நாங்கள் வந்து லேட்டாக வரணும், அது ஜபம் அதெல்லாம் முன்ன பின்ன இந்த ஃபங்க்ஷன்கள் இதுக்கெல்லாம் சொல்லி வச்சுருவோம். எத்தனை மணிக்கு பொண்ணு கிளம்புது, மாப்பிள்ளை கிளம்புது, எங்கே இது சொல்லிடுங்க. எதுக்கு? நம்ம அதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லையா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நான் மாத்திரம் இல்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் பக்தி விருத்தி அவங்க குறை இருக்கும், ஜெப வாழ்க்கை இல்லாமல் இருக்கும், ஒழுங்காக கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படாதவர்களாக இருப்பாங்க, சபை கூடுதல் வராமல். ஆனால் அவங்க பக்தி விருத்தி அடையும்படியாக நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக நம்ம பிரயாசப்படுகிறவர்களாக இருந்தால் சபை முழுவதும் என்ன செய்யும்? பக்தி விருத்தி அடையும். அதுக்காக தான் கர்த்தர் ஊழியத்தையே வச்சிருக்கிறார். அல்லையா? நாம் ஜெயிப்போமா? நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பைபிள் ஸ்டடியில் கர்த்தாவே, நாங்கள் மற்றவர்கள் பக்தி விருத்தி அடையும்படியாக கர்த்தாவே எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது என்பதை உணர்ந்து நாங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் நியமித்திருக்கிற பாதையில் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு காரணராக நாங்கள் இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் சபை மக்களையும் உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தேவபக்தி உள்ளவர்களாக இருந்து இந்த வருகையில் உம்மை காண அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. தொடர்ந்து எங்களோடு இடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.